இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து என்னென்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஆஃபர் இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன பேங்க் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த 4த்தையும் நான் இப்பயே சொல்ல, வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வந்து பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நான் இந்த சொன்ன 4 ஆஃபரையும் அவைலபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒன்றுமே கண்டிப்பாக தெரியாமல் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைனாக என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த ₹1 ஆஃபர் பாருங்கள் இங்கே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப் வந்து பாருங்கள், ஆல்ரெடி வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 வரையும் வேலிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அந்த காயின்ஸ் சூப்பர் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு டக்குன்னு வேகமாக ஷிப்பிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளஸ் மெம்பர்ஸ் கேன் ஏர்ன் 4 சூப்பர் காயின்ஸ் ஃபார் எவ்ரி ₹100. ₹100 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 4 சூப்பர் காயின் ஆஃபர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ் தான் வந்து ப்ரையாரிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு இன்னும் வேறு என்ன பிக் பில்லியன் டே சேலில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ளஸ் மெம்பருக்கு ஆஃபர் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிரும். ஃப்ளிப்கார்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுற பிக் பில்லியன் டே சேல் வந்து ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆயிரும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸு, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸு, கேரண்டீட் கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 15 அக்டோபர் 12 மணிலேருந்து நமக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து யார் ப்ளஸ் மெம்பர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து சேல் வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். நார்மல் ரெகுலர் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் யூ என்ஜாய் ஆஸ் அ ப்ளஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரீ ஷிப்பிங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சூப்பர் காயின் வந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து கேரண்டீட் ப்ரைஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 500 கோல்டு காயினுக்கு இந்த மாதிரி 2000 சில்வர் காயினுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அப்புறம் வந்து 10 லேக் சூப்பர் காயின்ஸ் இருந்தால் அதுக்கு தனியாக ஆஃபர், இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷாப்பிங் போனஸாக 20% வந்து நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஆஃபர் கொடுப்போம் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு உண்டான ஃபுல் ஃபீச்சர்ஸு. ஸோ நமக்கு வந்து ப்ளஸ் மெம்பர் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிங்க. கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து சேலுக்குள்ளே போவோம். சேலில் போனோம்னா வந்து நமக்கு வந்து இந்த சொல்ல பார்த்திங்கன்னா ₹1 வந்து புக் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டீட் ஸ்டாக்ஸ் அட் சேல் ப்ரைஸ் புக் வித் ₹1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரீ புக் ஸ்டோர் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே அந்த நீங்கள் இந்த புக் பண்ணுறக்குள்ளே போனீங்கன்னா வந்து ₹1 வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து மறுபடியும் அடுத்த நாள், அதாவது 15ஆம் தேதி சேல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து 12 மணிலேருந்து 16ஆம் தேதி அக்டோபர் அந்த சேல் முடிகிற வரையும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணி முடியும். ஸோ அந்த ஆர்டரை வந்து நீங்களால் பிளாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ₹1 ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வரும், என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து A to Z நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் போட்டு புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுதான் வந்து ₹1 ஆஃபரு. ஸோ இது போட்டிருக்காங்க 11 to 14 அக்டோபருக்குள்ளே நம்ம ப்ரீ புக் பண்ணணும் அந்த உங்களுக்கு ஆர்டரை வந்து, அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை பிளாக் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? இதில் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து நமக்கு மொபைல் டேப்லெட்ஸ் அந்த ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் இயர்லி ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் 3 விஷயம் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஸ்மார்ட் அப்கிரேடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன் வந்து ₹1 வந்து ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்புறம் மினிமம் ₹1000 எக்ஸ்சேஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் மினிமம், அதாவது ஃபீச்சர் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 3த்தையும் வந்து கிளியராக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானுக்குள்ள போவோம். இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங் ஃபோன் வாங்கணும் மட்டும் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டும் சாம்சங்கும் சேர்ந்து தான் ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பவர்டு பை கேலக்ஸி ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க.
இங்கே என்ன கீழே போட்டிருக்காங்கன்னா அப்கிரேட் த லேட்டஸ்ட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பை பேயிங் as low as 70% அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து மொபைல் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா அப்படின்னு இருந்தால் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து 10,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தால். இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட சாம்சங் அப்கிரேட் பிளானுக்கு நீங்கள் போனீங்கன்னா மொபைல் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து அந்த பிளானில் 30, அதாவது அப்டேட் 30% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபீ 1000 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதாகும், ஆட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ 7,800 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அப்போ இது மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவைலபிளான கிரெடிட் கார்டு இஎம்ஐ இதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு ஃபோன் ஃபார் ஏ நியூ ஃபோன் ஆன் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பே த ரிமைனிங் அமௌண்ட் அண்ட் கீப் யூஸிங் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து எப்படி இந்த ஆஃபர் வந்து அவைலபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபோன் வேணால் S20+, F41, Note 10+ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபோன்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லேட்டஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஆஃபர் வந்து அவைலபிள் பண்ணுறதுன்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆட் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் ஃப்ரம் த ப்ராடக்ட் பேஜ். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே காட்டும். நீங்கள் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் மெத்தட் ஆஸ் கிரெடிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு இஎம்ஐ. அந்த பேமெண்ட் பேஜில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு மூலிமா இஎம்ஐ கட்டுற மாதிரி பிளான் வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் இந்த 30% ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் ஆஃபர் வில் பி அப்ளைட் ஆன் த பேமெண்ட் பேஜ். அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் அது வந்து உங்களுக்கு அந்த பேஜ்லேயே வந்து காட்டிடும் இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எதுவுமே கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் கண்டினியூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருஷம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 12,000 15,000 கட்டி அதை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து 1 இயர் வரையும் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் அந்த 30% பேமெண்ட்டை கட்டிட்டு பேலன்ஸ் 70% பேமெண்ட்டை 1 இயர் யூஸ் பண்ண அப்புறம் கட்டணும். நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு பே பேக் த 30% ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் ஆஃபர் அவைல்டு. அதாவது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கட்டணும். நீங்கள் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ரிசர்வ் த ரைட் டு லாக் ஆக்சஸ் டு யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் உங்களுக்கு வந்து என்னென்னா இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பிளானை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை வந்து லாக் பண்ணி விட்ருவாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு உண்டான FAQs வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக ஒரு ஐடியா வந்துடும். இப்போ என்னென்னா ஆஃப்டர் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நியூ ஃபோன் வேணும்னு ஒருத்தருக்கு சும்மா ஒரு FAQ மாதிரி அவங்களே வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாண்ட் a நியூ ஃபோன், பர்ச்சேஸ் a நியூ ஃபோன் ஆன் ஃப்ளிப்கார்ட், கிவ் பேக் ஒரிஜினல் ஃபோன். இப்போ என்னென்னா ஆமாம், அதாவது நீங்கள் வந்து ஃபோனை வச்சுக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ண அப்புறம் வந்து அந்த டைம் ஆஃப் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்து எந்த இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பர்டிகுலராக செலக்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து அந்த செல்லர்ஸ் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சாம்சங் ஃபோன் ப்ரொவைட் பண்ணாங்களோ அது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த FAQ வந்து தெளிவாக படித்து பாருங்கள். அதாவது இதில் என்னென்ன அப்ளிகபிள் ஆகாதுன்னு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸு, சூப்பர் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகுது. பைபேக் கேரண்டி, ரிடீம்ஷன். அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த சூப்பர் காயினோ வவுச்சரோ எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரீடீம் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து அதே மாதிரி 2 தடவைக்கு மேலே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னொன்று இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் பின்கோட்ஸு, அதாவது ஃப்ளிப்கார்ட் வந்து ப்ராடக்டோட எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி எங்கே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பின்கோடு உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஃப்ளிப்கார்ட்டோட சர்வீஸ் எந்த பின்கோடு ப்ராப்பராக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இங்கே தெளிவாக, ஹவு டு ஐ எக்ஸ்சேஞ்ச் மை டிவைஸ் ஆஃப்டர் 12 மந்த்ஸ் அண்டர் த ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் மாதிரி FAQ போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 12 மாதத்துக்கு அப்புறம்
நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து ரெடீம் பண்ணணும். இல்லாட்டி இன்னொரு ஃபோனை வந்து நீங்கள் வாங்கணும். அதாவது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த செலக்ஷன்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிளைம் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் கிளைம் பைபேக் அப்படின்ற ஆஃபர் பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் மறுபடியும் போஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு ஃபோன் எதாவது வாங்குறீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மறுபடியும் வேறு ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் அதே மாதிரி பழைய ஃபோன் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் ஐ வாண்ட் டு கீப் திஸ் ஃபோன் ஹவ் கேன் ரீபே த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் அந்த ஃபோனே நீங்கள் வச்சுக்கிறீங்க யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி ரீபே பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா அந்த மை அக்கௌண்ட்ஸில் ஆர்டர் செக்ஷனில் வந்து நீங்கள் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்து மறுபடியும் அங்கேயே பே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா நான் வந்து இந்த ஃபோனை வந்து நான் என்ன சொல்கிறது, வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் மை டிவைஸ் ஆர் ரிட்டன் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். நான் வந்து இந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, இல்லை டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் பே பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இஃப் யூ டு நாட் எக்ஸ்சேஞ்ச் த டிவைஸ் ஆர் ரிட்டன் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வித்தின் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சாம்சங் டிவைஸ் வந்து லாக் ஆயிரும். சாம்சங்கோட செக்யூரிட்டி அந்த நாக் செக்யூரிட்டி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா நாக் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த அமௌண்ட்டு பே பண்ணுற வரையும், அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த லாக்கை எடுத்து விட்ருவாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்போ ரெகுலராக என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐஎம்இ நம்பர் செக்கு, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சார்ஜர் கனெக்டாகி ஒர்க் ஆகிருக்கணும். அப்புறம் டெட் பிக்சல்ஸு, ஸ்பாட் லைன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து போட்டுருவாங்க. கிராக்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எஃப்ஐக்கு வந்து தெளிவாக படித்து பாருங்கள் இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்றதான். இதை நிறைய பேருக்கு வந்து எப்படி தெரியும்னு தெரியல. ஸோ அது வந்து ப்ராப்பராக தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக காட்டினேன். ஸோ அடுத்து வந்து இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்றது என்னென்னா, ஸ்டார்டிங் ருபீஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது 2வது ஆஃபர். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது என்னென்னா வந்து நமக்கு வந்து ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கேரண்டி, அதாவது கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டேமேஜு, வாட்டர் டேமேஜு, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேமேஜு, அப்புறம் வந்து பிக்கப் வித் ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்னு சொல்லி 4 சர்வீஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் எந்த மொபைல் வாங்கினாலும் இந்த கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷனை தயவு செஞ்சு வந்து சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஃபார் தான் போட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் டேமேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாட்டர் டேமேஜாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேமேஜ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே பாருங்கள், மைக்கு, ஸ்பீக்கர், கேமரா இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹார்ட்வேர் / சாஃப்ட்வேர் டேமேஜ். அதே மாதிரி வித் ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 7 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை சிட்டிக்கு வந்து கவர் பண்ணி 535 சிட்டிக்கிட்ட கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன் வித் யுவர் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது அந்த த்ரூ அவுட் த இயருக்கும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து 10,000 ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து 299 ரூபா. ஸோ 10,290 ரூபா நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் யூஸிங் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 5,000 வரையும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெமோ காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பிராண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போக்கோ, எம்ஐ, ரியல்மி, அப்புறம் வந்து ஓப்போ, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எல்லாமே, அதாவது டாப் பிராண்ட்ஸ்க்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து சாம்சங் ஏன் இன்க்ளூட் பண்ணலான்னு தெரியல. நிறைய இன்னும் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் இன்க்ளூட் பண்ணலாம். சும்மா அவைலபிளான ஆல் டாப் பிராண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் இந்த 4 பிராண்டு தான் டாப் பிராண்டாக என்னன்னு தெரியல. ஸோ மென்ஷன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இந்த பிராண்டுக்கும் வந்து அவைலபிளாக இருக்குன்றத சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன் இது மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது எப்படி டிக் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு மினிமம் 1,000 rupees ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் 1,000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸைட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அண்ட் மொபைல்ஸ் மேலே போட்டிருக்காங்க. ஃபார் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஃபீச்சர் ஃபோன் ஃபார் எ ஸ்மார்ட் ஃபோன். அதாவது ஃபீச்சர் ஃபோனை கொடுத்து கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் எனி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இதுக்கும் டிக்கு. அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எனி ப்ரோக்கன் ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் அண்ட் எனி பாடி, அதுக்கும் வந்து
நீங்கள் உடஞ்ச ஃபோனை கொடுத்தாலும் சரி, அப்புறம் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆன ஃபோன் கொடுத்தாலும் சரி, அதாவது இந்த பிக் பில்லியன் டே பர்ச்சேஸில் ஞாபகம் பண்ணிக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மோர் வேல்யூ ஃபார் குட் கண்டிஷன். அதாவது நீங்கள் ஃபோன் வந்து குட் கண்டிஷனில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல வேல்யூ கிடைக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாவது கிடச்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருக்காங்க. ஃபீச்சர் ஃபோன் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நீங்கள் ஃபீச்சர் ஃபோன் 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட ஏதாவது வந்து 400 500 ரூபாய்க்கு வந்து இதில் எக்ஸ்சேஞ்ச் போடலாம். ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கீழே வரும் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த IMEI நம்பர் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு உங்கள் கெட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பிட்வீன் A and B பேஸ்ட் ஆன் யுவர் ஃபோன் கண்டிஷன் பை டோர் ஸ்டெப். ஸோ உங்கள் ஃபோனோட கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ அந்த ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஆஃபர் காட்டும். ஸோ இந்த ஆஃபர்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீடியோ எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ப்ராப்பராக வந்து எல்லா ஆஃபரையும் வந்து நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்கிறவங்க வந்து அதுக்கும் அவங்க அதை படித்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரப்போகுது. நான் வந்து பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்சங் ஃபோனை பற்றி ஒருத்தர் வந்து பெஸ்ட்டு சாம்சங் ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து டக்குன்னு உங்களுக்கு வீடியோ ரீச் ஆயிடும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.